வணக்கம். திமுக இளைஞரணி மாநாட்டில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்த செயல். அமைச்சர் உதயநிதியின் செயலால் ஒரு நிமிடம் ஸ்டன்னான முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு இன்று நடைபெற்று வருகிறது. இன்று காலை 9 மணி அளவில் இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பில் தொடங்கியது. திமுக துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவர்கள் கட்சி கொடியேற்றி மாநாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாநாட்டு பந்தலை மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் திறந்து வைத்தார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு தீர்மானங்களை முன்மொழிய அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 25 தீர்மானங்களை முன்மொழிந்தார். தொடர்ந்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் கே.என். நேரு அவர்கள் சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து 22 தலைப்புகளில் முன்னணி தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இதற்கிடையே திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க வரும் தொண்டர்களுக்கு என பல்வேறு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மாநாட்டு திடலில் சுமார் 1.5 லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தொண்டர்கள் உள்ளே வருவதற்கு 5 வாயில்களும் மேடையில் நடைபெறும் நிகழ்வை பார்ப்பதற்காக 120 LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதே போன்று மாநாட்டு திடலில் 17,000 மின்விசிறிகள் பொருத்தப்பட்டு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்கும் சுமார் 5 லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, தயிர் சாதம் உள்ளிட்டவற்றுடன் மதிய விருந்து போடப்பட்டது. மேலும் சைவ விரும்பிகளுக்காக வெஜ் பிரியாணி, கோபி 65 ஆகியவையும் பரிமாறப்பட்டது. இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாநாட்டு திடலில் தொண்டர்களுக்காக போடப்பட்டிருந்த இருக்கைகள் ஒவ்வொன்றிலும் மஞ்சள் பை மற்றும் தண்ணீர் பாட்டில் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இந்த மஞ்சள் பையில் பிஸ்கட் பாக்கெட், பிரெட் பாக்கெட், மிக்சர், ஃப்ரூட் ஜாம் மற்றும் கேக் ஆகிய தின்பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்து தொண்டர்களே ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போயினர். அத்துடன் தொண்டர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் பார்த்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்திருக்கிறார். தொண்டர்களுக்காக பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து வைத்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் அமைச்சர் உதயநிதி அவர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெகுவாக பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொண்டர்களுக்கு அனைத்து விதத்திலும் சௌகரியமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் பார்த்து செய்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.